அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி ஜூன் 16ஆம் தேதி சந்தை எப்படி முடிவிட்டதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிஃப்டி நியர் லைஃப் ஹை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி அதனுடைய வாழ்நாள் உச்சம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அருகாமையில் சென்று ஆனால் அதனை கடக்காமல் கீழே முடித்துள்ளது. கான்ட்ரவர்சி க்ளோசிங் அது என்ன அப்படிங்கிறதை வீடியோவில் பார்க்கலாம். இன்று காலையில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன் பார்ப்பதில்லை அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு சிறப்பு காணொலி நாளை தரலாம் அப்படிங்கிறதும் இருக்கிறோம். ஏன்னா நிறைய ஆதரவு நிறைய வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க, நிறைய பதிவுகள் நிறைய ஆதரவு இருந்தது. அதனால் நாளை தினம் அதற்குண்டான ஒரு சிறப்பு காணொலி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி முடிவுற்ற விலை 18,563. அப்போது அங்கிருந்து இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 18,826க்கு முடிஞ்சிருக்கு. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் ஆகும். இதுவரை முடிவுறாத இடத்தில் முடிவுற்றிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு துவக்கம். ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன நெருடல்கள் இருக்கிறது. இப்போது நிஃப்டி நியர் ஹை இருக்கும்போது பேங்க் நிஃப்டி அதனுடைய ஹை அருகாமையில் இல்லை, சற்று இறங்கியிருக்கு. அதே மாதிரி அட்டவணை மற்றும் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லுவோம் மற்றும் ஐவி இதற்கு சாதகமாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரேடல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இடங்களில் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜுன்னு சொல்லணும். ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் நிறைய வர்த்தகம் ஆயிருக்கணும். அந்த வியாபாரம் நடக்காமல் இருக்கிறது ஒரு நெருடல். இது சந்தையோட ஏற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்குண்டு. அதாவது தடுக்கும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் கிடையாது, தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கிறது. இப்போ இந்த 19,000 கால் இந்த இடத்துல வர்த்தகமாவது இந்த இடத்துல இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு, ஒரு தைரியம் இருக்கலாம். அப்போ இது 18,800 கால் அண்ட் புட்னால இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 114.53 அப்படிங்கும்போது ஒரு 160 ரூபாய் 170 ரூபாய்னு வச்சுக்கலாம். அப்போ 18,800 ப்ளஸ் 170 மைனஸ் 170 இதுக்குள்ள சான்சஸ். அப்போது 18,630 18,970க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியுது. 18,800 கால் 114 போது 18,914 ஒரு தடுப்பாகும். 18,800 புட் 53 போது 18,747 ஆகும். அப்போ இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இந்த மாதிரி விஷயம் ஒரு உச்சத்தில் முடியும் போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, அமையக்கூடாது. இது ஒரு பிரச்சனை. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது நிஃப்டி லைஃப் ஹை கட்ட வரும்போது இது கொண்டாட்டமாக மாறணும். அப்போது வேல்யூம் அந்த அளவுக்கு சந்தையில் இல்லை அப்படிங்கிறதையும் இது ஒரு கொண்டாடக்கூடிய வாய்ப்பாகவும் இது எழுத்துக்கலை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இது ஒரு கொண்டாடக்கூடிய சக்தி இதற்கு கிடையாது. அப்போ 18,850 கால் அண்டு புட் எடுத்துட்டாலும் பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட்ஸ். இது நம்மளுக்கு 18,700 19,000க்குள்ளே இருக்கக்குண்டான வாய்ப்பு இதற்குண்டு, 18,850 கொண்டு. ஆனால் 18,800 கால் அண்டு புட்டுக்கு அந்த அமைப்பு கிடையாது. சந்தையோட குறிகள் என்ன? 18,748 டு 18,909, வைட் ரேஞ்ச் 18,639 டு 18,961 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,884, 18,909, 18,954. சப்போர்ட் லெவல் 18,804, 18,748, 18,674 இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம், எல்லாமே ஸ்ட்ராங்கல் இருந்தது. அந்த ஸ்ட்ராங்கலோடக்கு பிலோவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது. அப்போது நிறைய பேர் மார்க்கெட் இறங்கிடுமோ அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 80% பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது, சந்தையில் என்ன வேணாலும் நடைபெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நடைபெறலை, கேப் டவுன் நடைபெறலை. அப்போ இன்றைக்கி அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட தாக்கமும் ஒரு நிஃப்டியோட உயர்வுக்கு பேங்க் நிஃப்டி ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க 43,700 புட் 44,000 கால் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கல் ஒரு 300 புள்ளிகளோட இடைவெளியில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள்
அப்போ 43,700லேருந்து 350 400ன்னு வச்சுட்டாலும் கூட 43,300. இந்த பக்கம் 44,000லிருந்து 400 பாயிண்ட்னா 44,400 இதற்கு உட்பட்டு சந்தை இருக்க போகிறது. 43,700 44,000 இதற்கு ஒரு தாக்கமாக இருக்க போகிறது. இதுதான் இதனுடைய எல்லையாக இருக்க போகிறது. இதில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறுகிய லைனா 43,766 டு 44,604, வைட் ரேஞ்ச் 43,562 டு 44,438, ரெசிஸ்டன்ஸ் 44,125, 44,204, 44,317, சப்போர்ட் லெவல் 43,858, 43,766, 43,649 இருக்கும். இது அனைத்துமே நம்மளோட இந்த கணக்கீடு ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அளவீடில் கணக்கிடப்பட்டிருக்கு. இதற்கான கட்டண பயிற்சி இருக்குது. ஜூன் 30ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இண்டெக்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லை, ஒரு பயமாக இருக்கிறது, எங்களால் சாதிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு 9:15 டு 9:30க்குள்ளே ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை வச்சு நம்மளுக்கு கட்டண வகுப்பு இருக்குது. அது இன்றைக்கி தான் ஆரம்பமானது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் உங்களுடைய ஈடுபாடு மட்டுமே மிக முக்கியம். அப்போதுதான் உங்களுடைய வெற்றியை உண்டாக்க முடியும். நாங்கள் எங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது நம்ம வகுப்பல்ல. நீங்கள் சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறன் எப்படி வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின் நோக்கமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.